இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஐடியாவா இல்லை வேஸ்டா? இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உலகிலேயே 6வது பணக்கார நபர், தென் 12 லட்சம் கோடிக்கு அதிபதி. இவர் தான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி 600 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாரு. முதலீடு அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. ஸோ இவர் கோடிக்கணக்கில் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அங்கே தான் மிஸ்டேக்கு. ஒரு சுட்டு தங்கத்தில் கூட இந்த நபர் இன்வெஸ்ட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் சூஸ் பண்ணது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான். தன்னுடைய 9வது வயசுலேருந்து தனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய புத்தகங்கள்லாம் புரட்டி கஷ்டப்பட்டு காசு அப்படிங்கிறத சேர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படிங்கிறத உருவாக்கி 12 லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கார். இவருடைய கருத்துப்படி காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட், அதாவது காம்பவுண்ட் வருடம் செக் பண்ணும் பொழுது கடந்த 14 வருஷத்துல கோல்டு வெறும் 5% ரிட்டர்ன் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இதே ஸ்டாக் மார்க்கெட்டு 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க ஸ்மார்ட்டா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஐடியா இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கொண்டு போறதுங்கிற ஐடியாவை நானே உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.